வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் ப்ளஸ் தமிழின் தொன்மை இதை இரண்டுக்குமே நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். ஓகேங்களா? அதை தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டாபிக் ஊவேசாவிலிருந்து வீரமாமுனிவர் வரைக்கும் இருக்கக்கூடிய 8 டாப்பிக்கும் நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? 9வது டாப்பிக்கான பாரதிதாசன் அந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் நம்ம போட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட்டு இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டுடே பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசனோட பார்ட் 3 வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா விழுதும் வேரும் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 8th தமிழ் ஓல்டு புக்கு. ஓகேங்களா? டேம் 2ல் இருக்குது. ஓகே, இந்த விழுதும் வேரும் அப்படிங்கிறது பாரதிதாசன் இயற்றியது தான். இந்த டாபிக் அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஆலமரத்தை பற்றி பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறாரு. தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படிங்கிற இந்த வரிகளை எழுதியவர் பாரதிதாசன். ஓகே, இதற்கான பொருள் பார்ப்போம். தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா தூளம் போல வளர்ந்துருக்கு. தூளம் அப்படின்னு என்னென்னா மிக மிக உயரமாக. ஓகேங்களா? அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அதில் இருக்கக்கூடிய விழுதுகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலமரத்திற்கு எதை போன்றது அப்படின்னா தூண்கள் போன்றது. ஓகேங்களா? ஒரு கட்டடத்துக்கு எப்படி தூண்கள் தாங்கி நிற்குதோ அதை போல ஆலமரத்துக்கு விழுதுகள் தூண்கள் போன்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர். ஓகேங்களா? அந்த தூண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஆள்னா ஆலமரம். ஓகேங்களா? ஆலை மரத்தை சுற்றி நிற்கக்கூடிய அருந்திரல் மறவர். ஓகேங்களா? திரள்னா வலிமைன்னு அர்த்தம், மறவர்னா வீரர்னு அர்த்தம். ஓகேங்களா? வலிமை மிக்க வீரர்களால் சூழப்பட்ட மாதிரி இருக்குது அந்த தூண்கள். ஓகேங்களா? தூண்கள் அந்த ஆலமரத்தை சுற்றி நிற்கக்கூடிய வலிமை கொண்ட வீரர்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். ஓகேங்களா? இந்த ஆலமரத்தோட வேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மொந்தமாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப மொந்தமாக இருக்கும். நம்ம பார்த்து நடக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இடறி விழுந்துருவோம். அந்த அளவுக்கு மொந்தமாக இருக்கும். ஓகேங்களா? அதோட வேரை எப்படி ஊமைப்படுத்துகிறார் பாரதிதாசன்? வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் அதை போல இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா? அதாவது பாம்பு மண்டிய அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நிறைய, அதாவது பாம்பு தன்னோட வாழை தரையில் வீழ்த்தி, நிறைய பாம்பு தன்னோட வாழை தரையில் வீழ்த்தி இருந்தால் எப்படி ஒரு அடர்த்தியாக இருக்குமோ அதை போல அடர்த்தி கொண்டது தான் ஆலமரத்தோட வேறு அப்படிங்கிறதா இந்த வரிக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல். ஓகே, இந்த ஆலமரம் எதை மறைக்குது அப்படின்னா நீலவான், அதாவது நீல கலரில் இருக்கக்கூடிய அந்த வானத்தையே மறைக்கக்கூடியது இந்த ஆலமரம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய மரம் தான் ஆலமரம். இந்த மரம் ஒற்றை கால் நெடிய பந்தல். ஓகேங்களா? பந்தல் நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய கால் ஊன்னா தான் பந்தல் போட முடியும். ஆனால் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னா அது ஆலை மரத்தை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு கால் தான் இருக்கும், ஆனால் நெடிய பந்தல். ஓகேங்களா? நிறைய பேருக்கு என்ன பண்ணும், நிழல் கொடுக்கும். அதனால தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னு குறிப்பிடுறாரு பாரதிதாசன் அவர்கள். ஓகே, தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல். ஓகேங்களா? அதாவது தூண்கள் விழுதுகள், அதாவது தூளம் போல வளர்ந்துருக்கக்கூடிய அந்த கிளைக்கு விழுதுகள் பார்த்தீங்கன்னா தூண்கள் போலவும், அந்த தூண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலமரத்தை சுற்றி நிற்கக்கூடிய வலிமை மிக்க வீரர்களைப் போலவும், வேறு பார்த்தீங்க அப்படின்னா வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் போலவும், நீலவானத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, ஆலமரம் உயரமானதாகவும் இந்த ஆலமரம் ஒற்றை கால் நெடிய பந்தலாகவும் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள்.
இந்த பாடல் வந்து அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. விழுதும் வேரும் என்னும் தலைப்பின் கீழ இடம்பெற்றிருக்கு. ஓகே. இதுல திரள் அப்படின்னா வலிமை, மறவர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வீரம். ஓகே. நெக்ஸ்ட் இன்பத் தமிழ் கல்வி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு நியூ புக்ல வந்து இருக்கு. ஓகேங்களா. ஓகே. இதையும் பாரதிதாசன் அவர்கள் தான் இயற்றியிருக்காரு. நம்ம பார்ப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடுமையில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். இன்னலிலே தமிழ்நாட்டினே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். ஓகேங்களா. ஓகே. இதற்கான பொருள் பார்ப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட அப்படின்னா ஓகேங்களா. ஏடு அப்படிங்கிறது கவிதை எழுதுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான். ஏடு ஏடு எழுதுகோள் இதை எடுக்கிறாரு. எதற்காக? பாரதிதாசன் கவிதை ஒன்று எழுதுறதுக்காக. அப்ப வந்து வானம் என்ன சொல்லுது அப்படின்னா என்னை வந்து எழுதுங்கள் அப்படின்னு வானம் வந்து சொல்லுது. ஓடையும் ஓகேங்களா நீரோடையும் தாமரை பூக்களும் தாமரை மலர்களும் தங்களை வந்து ஓவியம் தீட்டுக தங்களை வந்து ஓவியமா வரைங்க அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே. அதற்கடுத்து காடும் கழனியும். ஓகே. காடு கழனினா என்ன அப்படின்னா வயல்னு அர்த்தம். ஓகேங்களா. காடும் கழனியும் முகில்னா மேகம் கருமேகமும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஓகேங்களா. கண்ணை கவர்ந்துடும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா காடும் வயலும் கருமேகமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். ஓகேங்களா. ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஓகே. ஆடு மயில் நிகர் பெண்கள் எதை போன்றவர்கள்? ஆடுகின்ற மயில் போல அழகானவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க. ஓகேங்களா. உயிரில் இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து ஓவியம் போல தீட்டுக அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. அப்பொழுது இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இந்த ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் தமிழ் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னதோர் காட்சி அந்த காட்சியை பார்க்கும்போது என் நெஞ்சில இரக்கம் உண்டாக்குச்சு. என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா என் உயிரில் வந்து கலந்துச்சு. ஓகே. என் தமிழ் மக்கள் துன்பமுறாங்க. அதற்கான தீர்வை நான் சொல்லணும். இயற்கையை நம்ம வர்ணிச்சு பாடுறதை விடவும் என் தமிழ் மக்கள் துன்பப்படுறாங்க. அதற்கான தீர்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில தீர்வு சொல்றாரு. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. ஓகேங்களா. அதாவது துன்பத்தை நீக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றார். ஓகேங்களா. தமிழ் வழியில கல்வி கற்கணும். கல்வியை வந்து கற்கணும் ஓகேங்களா. கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் எல்லா மக்களும் கல்வி கற்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் தமிழ்நாட்டில் எய்திட்டோம் அப்படின்னா துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும். ஓகேங்களா. துன்பம் எல்லாம் நீங்கிரும் இன்பம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். ஓகேங்களா. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா துன்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அறியாமை. ஓகேங்களா. இந்த அறியாமையை அகற்றக்கூடிய ஒளி விளக்கு எது அப்படின்னா அந்த கல்வி தான். ஓகேங்களா. இந்த கல்வியின் மூலமாக இந்த அறியாமை நீக்க முடியும். இந்த அறியாமை நீங்கிச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. இன்பங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா. இதைத்தான் வந்து பாரதிதாசன் அழகுற சொல்கிறாரு. ஓகே. இந்த வரிகள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்து இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த கவிதை பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் வந்து இங்க பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. பாடலின் பொருள் நம்ம பார்த்தோம். என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். ஓகே. நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். எத்தனிக்கும் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் முயலும். வெட்பு அப்படின்னா மலை. ஓகேங்களா. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். வெட்புனா மலை. கழனி அப்படின்னா என்ன அப்படின்னா வயல். ஓகே. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட்.
கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம் அப்படின்னு அர்த்தம், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் அப்படின்னா மலைமேகம் கருமேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா என்ன பொருள், உறங்கி இருந்தார் அப்படிங்கிற பொருள், பரிதி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கதிரவன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இசையமுது அந்த டாபிக் பார்ப்போம். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? டேம் 1ல் இருக்குது, 6th ஓல்டு புக் டேம் 1ல் வந்து இருக்குது. ஓகே, இசை அமுது இந்த பாடல் வரிக்கான பொருள் பார்ப்போம். மலையே மலையே வா வா, நல்ல வானப்புனலை வா வா, இவ்வையத்தமுதே வா வா, தகரப்பந்தல் தனதன வெண்ண, தாழும் கூரை சலசலவெண்ண, நகரப் பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கன கன கனவெண்ண, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி, தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றிருக்கு இசை அமுது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில். இதற்கான பொருள் பார்ப்போம். மலையே மலையே வா வா. ஓகேங்களா? மலையே மலையே வா வா, நல்ல வானப்புனலே வா வா. புனல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா நீர். ஓகேங்களா? வானத்திலிருந்து வரக்கூடிய நீரே நீ வா வா. இவ்வையத்தமுதே வா வா. வையம்னா என்ன அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். வையம்னா என்ன, உலகம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த உலகத்திற்கு அமுதம் போன்ற மலையே நீ வா வா. தகரப்பந்தல் தனத்தனவென்ன, தாழும் கூரை சலசலவென்ன, நகரப் பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென்ன. ஓகேங்களா? இந்த மலையானது தகரப்பத்தால் போடப்பட்ட அந்த பந்தலில் விழும்போது தன 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஓகேங்களா? தாழும் கூரை, அதாவது தாழ்ந்த கூரையின் மீது மழைநீர் விழும்போது சலசலன்னு ஒரு சத்தம் வரும். ஓகேங்களா? சலசலவென்ன. நகரப் பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகன என்ன. ஓகேங்களா? அதாவது நகர பெண்கள் மீதையும் அந்த செப்பு குடங்கள் மீதியும் நன்றெங்கும், ஓகேங்களா, எங்கே விழுந்தாலும் சரி மழை கணக்கண கணக்கணன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா கணக்கணன்னு இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி. மழை எப்படி பொழியணும் அப்படிங்கிறத அழகுற சொல்கிறாரு. ஏரி குளங்கள் வழியும்படி. ஓகேங்களா? மழை பொழிஞ்சிச்சு அப்படின்னா ஏரி குளங்கள்லாம் நல்லா வழியும்படி பொழியணும். நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி. ஓகேங்களா? உழவு தொழிலுக்கு அடிப்படையே இந்த மழை தான். ஓகேங்களா? உணவை கொடுப்பது மழை தான். இதன் மூலியமா நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொழியணும். பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி. ஓகேங்களா? பொடி அப்படின்னா மகரந்தம். ஓகேங்களா? மகரந்த பொடிகளை தூவக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம பூவில் வந்து மகரந்த பொடிகள், அதாவது மகரந்தங்கள் இருக்குது. அந்த மகரந்தமும் அதில் இருக்கக்கூடிய பூவும், அதை தொடர்ந்து காயும் மரமும் தலையும், தலைனா என்ன அப்படின்னா செடி. ஓகேங்களா? இதெல்லாம் நனையும்படி மழை பொழிய வேண்டும் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஏரி குளங்களாக நல்லா வழியணும், நாடு எங்கும் இன்பம் பொழியணும், மகரந்தம் பூவு காய் மரம் தலை செடி எல்லாம் நனையும்படி மழை பொழியணும் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். ஓகேங்களா? இந்த வரிக்கான பொருள் பார்ப்போம். தலையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறையாத வெப்பம். ஓகேங்களா? குறையாத வெப்பம். தலைக்கவும் அப்படின்னா குறைக்கவும். ஓகேங்களா? குறையாத வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மழை பெய்யணும். மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும். மெய் அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் தாங்காது. ஓகேங்களா? உடல் தாங்காத அந்த வெப்பத்தை வந்து நீக்கவும், உடல் தாங்காத அந்த வெப்பத்தை வந்து குறைக்கவும், உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். ஓகேங்களா? உழக்கூடிய உழுவர்கள் எல்லாம் அந்த மலை போல எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் மலையே நீ வா வா அப்படிங்கிறதா பாடுறாரு பாரதிதாசன் அவர்கள். ஓகே, அதாவது குறையா வெப்பத்தை குறைக்கவும், மெய் உடல் தாங்காத வெப்பத்தை நீக்கவும், உழுகின்ற உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் மலையே நீ வா வா அப்படின்னு அழகுற பாடுறாரு பாரதிதாசன் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சொல் பொருள் பார்ப்போம். வானப்புனல் அப்படின்னா என்ன அப்படின்னா வானத்து நீர், அதாவது மழை நீர். ஓகேங்களா? புனல்னா நீர். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம். வையம் அப்படின்னா என்ன பொருள், உலகம்.
தகரப்பந்தல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். ஓகே. பொடி அப்படின்னா மகரந்த பொடி. தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த தலை வந்து செடி. அதே வந்து தலைக்கவும் அப்படின்னு வரும்போது குறையவும் அப்படின்னு வரும். தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் அப்படின்னு வருது. ஓகேங்களா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. தலை அப்படின்னா செடி, தலைக்கவும் அப்படின்னா குறையவும், தலையா வெப்பம் அப்படின்னா குறையாத வெப்பம் பெருகும் வெப்பம் அப்படின்னும் பொருள் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பார்ட் 3 வந்து முடிந்தது. இது வந்து ஒரு பெரிய டாபிக் தான் பாரதிதாசன் டாபிக். இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.